நம்ம எவ்வளோதான் சூப்பராக சமைச்சாலும் அம்மா கையில் சாப்பிட்ற சுகமே தனி தான். நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால பெரியம்மா நாட்டுக்கோழியும் மீனும் காலையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி அம்மா குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. மீன் க்ளீன் பண்ணி கொண்டு வந்ததுனால மீன் பொரிக்கிறதுக்கு அம்மா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேப்பில் பெரியம்மா கோழியை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அம்மா சாப்பாட்டை குறை சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டோம். 10 தடவையில் ஒரு 5 தடவையாவது குறை சொல்லியிருப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதோட அருமையே நம்மளுக்கு தெரியும். எப்போடா திரும்ப அம்மா சாப்பாடை சாப்பிடும் அப்படின்ட்டு மிஸ் பண்ண நாட்கள் ரொம்பவே நிறையா இருந்திருக்கும். எங்கள் அம்மாவோட சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போல்லாம் நான் அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுதோ அப்போல்லாம் நான் எங்கள் வீட்டில் அதை தான் செஞ்சு சாப்பிடுவேன். நீங்கள் அந்த மாதிரி என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. சூப்பராக மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் மீன் வறுவல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அப்போன்னு பார்த்து வெளியிலையும் லேசாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க வாழை மரத்துலேருந்து வாழை இலை பறிச்சுட்டு சாப்பாடும் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அத்தன்டிக்கான டேஸ்ட் என்னால் இப்போ வரைக்குமே ரீக்ரியேட் பண்ணவே முடியல. திரும்ப ஊருக்கு போயிட்டால் எப்போ இந்த மீன் குழம்பை சாப்பிட முடியும்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதாக. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.